கர்த்தர் நம்ம இடத்துல பேசும்படி நம்முடைய இருதயங்களை விட்டு கொடுப்போம். வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன் வெண்வஸ்திரம் தரித்து உயிர்த்தெழுந்த சுத்தருடன் சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட, சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட, புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே. வலது கரத்தை உயர்த்தி அப்படியே பார்த்து, என்னை சரே என் ஆத்ம நாயகரே வந்திடுவி, என்னை சரே என்னை சரே சொல்லுங்க எல்லாரும், என் ஆத்ம நாயகரே வந்திடுவி, என் கண்ணீர் துடைத்திடவே. செய்து சொல்லுங்க, உம்மேல் நான் சேர்ந்திடவே, என் கண்ணே துடைத்திடவே, உம்மேல் நான் சேர்ந்திடவே. என் இயேசுவே மத்தியவான் வேகம் வந்திடுவே, என் இயேசுவே என் இயேசுவே மத்தியவானில் வேகம் வந்திடுவே. ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆமான் ஆகஸ்வரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. எழுதி அனுப்ப வேண்டியது போதும். எழுதி அனுப்ப வேண்டியது, இட் இஸ் ரிட்டன் ஆர் இட் இஸ் டிக்ரீட் டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள நம்ம போகிறோம். ஆமான் உண்டு பண்ணின பத்திரம், மொர்தெகாய் உடுத்திருந்த வஸ்திரம். பத்திரமா வஸ்திரமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமானை ஆகஸ்வரு ராஜா அவன் ராஜ்யத்திலிருந்த எல்லா பிரதானிகளிலும், அரண்மனையில் எல்லா பிரதானிகளிலும் அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்த்தி வைத்தான். சில படக்காட்சிகள் எல்லாம் காண்பிப்பாங்க, ராஜாவுடைய அரண்மனை எப்படி இருக்கணும்னு சொல்லி. நம்மெல்லாம் பார்க்குற அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. ராஜா நடுவில் மத்தியில் அவர் வீற்றிருப்பார். இரண்டு பகுதியிலும் ரெண்டு அவருடைய இடப்பக்கம் வடப்பக்கமும் பிரதானிகள், அவருக்கு மந்திரியாக இருக்கிறவர்கள்
காரியக்காரர்கள் என்று சொல்லி அநேகர் ஆசனங்கள்ல உட்கார்ந்திருப்பாங்க. அவர்கள் மத்தியில ஆகாஸ்வர ராஜா என்ன செய்யறான் அப்படின்னா, ஆமானை எல்லாருடைய ஆசனத்திலும் உயர்ந்து இருக்கிறான். யோசித்து பாருங்களேன், மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் கொஞ்சம் உயர்த்தப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது எவ்வளவு மேன்மேன் பாருங்க, எவ்வளவு மேன்மே. மேபி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமே யாருதான்? ஆமான் தான். நல்ல பொசிஷன், நல்ல மேன்மையான ஒரு ஸ்தலத்தில் அவன் இருந்தான். ஆனா அவனை குறித்து தான வேதம் அதிகமாக அவன் இன்னார் அல்லது அவனுக்கும் தேவனுக்கும் யூதர்களுக்கும் என்ன பிரச்சனையோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவனுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் என்கிறவன் என்ன செய்யறான்? என்னை நமஸ்கரிக்கவில்லை, வணங்கவில்லை, அல்லது ராஜா கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை ரெவரன்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய நமஸ்கரிப்பு பேரு தான் ரெவரன்ஸ். ஆங்கிலத்தில் நமஸ்கரிப்பு, ஆங்கிலத்தில் ரெவரன்ஸ். ரெஸ்பெக்ட்ங்கிறது வேற, ரெவரன்ஸ்ங்கிறது வேற. ஆதி நாட்கள்ல ராஜாவுக்கு கடவுளுக்கு தரக்கூடிய மதிப்பையும் மேன்மையும் கொடுக்கிற பழக்கம் இருந்தது. ஆகையால் வணக்கம் சொல்லலாம், குட் மார்னிங் சொல்லலாம், ஆனா தலை வணங்கி நமஸ்கரிக்கணும். இதுதான் ராஜாவினுடைய கட்டளை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவனை மொர்தெகாய் என்ன செய்கிறான்? நம்ம 8ஆம் வசனம் வாசித்தபடி மற்றவர்களுடைய வழக்கத்தை பார்க்கிலும் வித்தியாசமான வழக்கம் உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்கதான் பிரச்சனையே. நமக்கும் உலகத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, we are different. ஆமென் சொல்லுங்க. நாம் வித்தியாசமானவர்கள். வழக்கத்துல, பேச்சில், லைஃப்ல, உணவுல நாம் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நமது வாழ்க்கையை வித்தியாசம்தான் நமக்கு பலன், வித்தியாசம்தான் நமக்கு அடையாளம். இருதயத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பத்திரமா இருக்கிறேங்கிறது இல்ல, தோற்றத்துல, வெளிப்புறத்துல, உலக வாழ்க்கையில நீங்கள் வித்தியாசமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட தேவஜனா. மொர்தெகாய் அப்படித்தான் வாழ்ந்தான், வித்தியாசமா வாழ்ந்தான், விகற்பமாய் இருந்தது. டைவர்ஸ், their work, their life or their custom was diverse அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை விகற்பமா இருந்தது, மற்றவர்களும் வித்தியாசமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வித்தியாசத்துல தான் கர்த்தர் இருக்கிறார், வேற்றுமையில தான் கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் உங்களிடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஜெபத்தை நீங்க ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அங்க ஆவியனுடைய அசைவாடுதல் எப்படி இருக்கும்? விகற்பமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். திருச்சியில் நான் ஊழியர் செய்து கொண்டு இருந்தப்போ அங்கே மிஷின் டீமில் நான் இருந்தேன். அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களை குறித்து நான் இப்பவும் நான் மெச்சிக்கொள்வேன். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க ஜெபமே வித்தியாசமாக தான் இருக்கும். வசனத்தை வச்சு அடுக்கி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டேன், அந்த ஒரு சகோதரி மூலமாக வச்சு தான் கர்த்தர் சபையே நிரப்பினார். அங்கே 3500 பேர் இருந்தாங்க. நான் அப்போ ஊழியர் செய்தப்போ 3500 பேர் சபை கூட வருவாங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு வல்லமையாக ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுதே பேய் ஓடும். இப்போ நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் ஆமான் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டாலும் ஆமானுக்கு எதிராய் நின்று ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆமான் எழுதின பத்திரம் யாருக்கு விரோதமாய் எழுதின பத்திரம் அப்படின்னு சொன்னா, விகப்பமாய் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதின பத்திரமும், நான் அவனுக்கு பணிய மாட்டேன், மனிதனால் வந்த அந்த அதிகாரத்திற்கு நான் தலை வணங்க மாட்டேன் என்று சொல்லி நின்றவனுடைய வஸ்திரம், ரட்டு வஸ்திரமோ. ஆமென் சொல்லுங்க,
அல்லேலூயா. யூதர்களிடத்திலிருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம படிக்கிற நிறைய காரியங்கள், நம்ம வொர்ஷிப் ஸ்டைல் எல்லாமே 50% ரோம, அதாவது யூதர்களுடையது தான். இந்த ஆராதனை முறை, ஒரு போதகன் ஒருத்தர் இருப்பார், கீழே விசுவாசிக்கெல்லாம் உட்காந்து வசனத்தை கேட்கணும். அந்த ப்ரீச்சிங் ஸ்டைல், ஒரு ஆள் நின்று மற்ற கூட்டங்கள்லாம் உட்காந்து படிக்கிறோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டமே உலகத்துக்கே அறிவித்தது யாருன்னா யூத மார்க்கம் தான். அது யார் கொடுத்தா அப்படின்னா ஆண்டவர் தான் கொடுத்தார். எப்படி சொன்னாருன்னா, நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் நடந்திருக்கும் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? டீச், போதிக்கணும். போதனை, டீச்சிங், இந்த ஸ்டைல் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. ஸோ அதுலேருந்து தான் சபைங்கிற சிஸ்டமே யூத மார்க்கத்தினுடைய சிஸ்டம். திராட்சை ரசம், இந்த பிரெட்டு யூத மார்க்கத்தின் சிஸ்டம். ஞானஸ்நானம் யூத மார்க்கத்தின் சிஸ்டம். வொர்ஷிப் யூத மார்க்கத்தினுடைய சிஸ்டம். ப்ரொக்ளமேஷன் யூத மார்க்கத்தினுடைய சிஸ்டம். ஸ்தோத்திரம். காஸ்பல், மற்றவர்களுக்கு நம் மிஷனரியாக இருப்பது யூத மார்க்கின் சிஸ்டம். அந்நிய ஜாதி, புறஜாதி, இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா யூத மார்க்கத்திலிருந்து வந்தது. அதனால் யூத மார்க்கத்திலிருந்து சில விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுற்றி எத்தனை நாடுகள் அடித்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு தைரியத்தை அவர்களுக்கு இருக்கிறதே போல கிறிஸ்தவமும் இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை பத்திரங்கள் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டாலும், மனுஷர்களால் வந்து அதிகாரத்தினாலும் நம்ம வாழ்க்கையை சேதப்படுத்தினாலும், கர்த்தர் எனக்காய் நின்று ஜெயத்தை தருவார் என்கிறதான தைரியம் நம்ம அவரிடத்துல என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நேற்றைய தினத்தில் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறாரு, ஒரு காஸ்பல் சொல்லியிருக்கார். எத்தனை பேர் நியூஸ் கேட்டிங்கன்னு சொல்லலை தெரியல. என்ன காஸ்பல்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா சீக்கிரம் வரப்போகிறார். எல்லா யுத்தமும் யாருக்காக தெரியுமா? யூத குல ஜனங்களுக்காக மாத்திரமே, தேவ ஜனங்களுக்காக மாத்திரமே. ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, யூத மக்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அவர்கள் எப்பொழுது கண்களை திறந்து ஏற்கனவே அனுப்பப்பட்ட மேசியாவாகிய இயேசுவை அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ, சடுதியாய் கர்த்தருடைய இரண்டாய வருகை இந்த பூமிக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் உங்கள் சிந்தனை பத்திரத்தின் மேல் இல்லாமல் கர்த்தர் மேல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சிந்தனைகள், உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரம், உங்களை அழிக்கும்படிக்கு. இந்த பத்திரம் சாதாரண பத்திரம் அல்ல. ஆமான் ரெடி பண்ண பத்திரம். நல்லா வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சகல யூதரையும் ஒன்றாவது அழித்து கொன்று நிர்மலமாக்கி கொள்ளையிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, ஜீவித்துக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறதான அல்லது இஷ்யூட் டிகிரீஸ், கட்டளைகளை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் உங்க துக்க வாழ்க்கையை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இறுக்கமான பாதையை அப்படியே நீங்க நம்புறீங்க. வனாந்தரத்தை நம்பாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்ததான கானானை உங்கள் சிந்தனையில வைத்து நீங்க நடங்க. அப்பொழுது வனாந்தரம் உங்களுக்கு தண்ணீர் தரும், வனாந்தரம் உங்களுக்கு காடுகளை கொடுக்கும். வனாந்தரத்தையும் செழிப்பாய் மாற்றுகிற அதிகாரத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமன் என்ன சொல்றான், என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளை அவன் ஃபிக்ஸ் பண்ணுகிறான். There is a day for you. The devil may tell you there is a day of end to your life. உங்க வாழ்க்கைக்கு இதுதான் அப்படின்னு ஒரு நாளை பிசாசு குறித்து வச்சா, உடனே அதை எடுத்து மார்பில் வச்சுட்டு அப்படியே நம்ப கூடாது. You have an authority to cancel the day of end decreed by satanic forces. பிசாசின் வல்லமையினாலே உங்களுக்கென்று நாளை குறித்ததை
இயேசு தந்த வல்லமையுள்ள நாமத்தில் அதை கேன்சல் பண்ண அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கேன்சல் ப்ரேயர் பண்ணி கற்றுக்கணும். போன வாரத்தில் ஒரு ஜெபத்தை நம்ம தியானித்தோம். அது என்ன ஜெபம் நானே மறந்துட்டேன். போன வாரத்தில் ஒரு உணர்த்துகிற ஜெபம். உணர்த்துகிற ஜெபம் என்னை உணர்த்தும், என் அக்கிரமங்களையும் பாவங்களையும் எனக்கு உணர்த்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னை உணர்த்துகிற ஜெபம் அப்படின்னு நிறைய ஜெபங்கள் இருக்கு. சண்டே ஸ்கூல் ஜெபத்தையே பண்ணிட்டு போன வாழ்க்கையில் ஜெயம் வராது. நீங்கள் எல்லா விதமான ஜெபத்தையும் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆகையால் ஒரு நாளை குறிக்கிறான். எதற்கு? அழிப்பதற்கு. டு டெஸ்ட்ராய், டு கில், டு பெரிஷ், டு பிளண்டர். மனுஷனுடைய எல்லா அதிகாரமும் ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் அழிவுபூர்வமாக தான் இருக்குது. இப்போ நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது எல்லா நாடுகளும் ஆமாம் கத்திரிக்காயை விளைவிக்கிறாங்களோ இல்லையோ, எல்லாரும் அணுகுண்ட அதிகமாக உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒரு செய்தி சொல்லுகிறது, அமெரிக்கா இதுவரை இல்லாத 4 மடங்கு அதிகமான அந்த இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தி. எல்லா நாடுகளினுடைய ஞானிகளினுடைய ஞானம் அழிவுக்கு நேராக தான் இருக்குது. யாராவது நன்மைக்கு யாராவது நினைக்கிறாங்களா அப்படின்னு இல்லவே இல்லை. அணு ஆயுதமே இல்லாத உலகத்தை படைப்போன்னு யாராவது பேசுகிறாங்களா? நான் வைப்பேன், நீ வைக்கக்கூடாது. என்கிட்ட கத்தி இருக்கும், ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கத்தியை தீட்டணும் நீ நினைக்கும் போதே உன்னை அழிச்சிடணும் அப்படின்னு மனுஷனுடைய சிந்தனை. மொசாட்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்சி இஸ்ரேல் வச்சிருக்கு. மொசாட் ஏன் உண்டாக்குனாங்க அப்படின்னு அதனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னு சொன்னால், எதிரி நம்மை அழிக்கணும்னு நினைக்கும் போதே அவனை அழிக்கிறது தான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி. மனுஷனுடைய அதிகாரம் என்ன செய்கிறது? அழிவை கொண்டு வருகிறது. வேகமாக நான் கடந்து போகிறேன். மனுஷன் பத்திரம் என்றால் ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் பவர். எந்த பவர்? எப்படிப்பட்ட பவர்? எப்படிப்பட்ட வல்லமை? எப்படிப்பட்ட அதிகாரம்? எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமான் அவன் செய்ததான எக்ஸசைஸ் பண்ணதான வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை அப்படின்னு சொன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வர ராஜாவின் நாட்களிலே இருந்ததான உயர்ந்த பதவியில் இருந்த சிங்காசனத்தில் இருக்கிற வல்லமை, பவர். 127 நாட்டையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதிகாரத்தில் இருக்கிறான், சிங்காசனத்தில் இருக்கிறான். சம்டைம்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும்படிக்கு, உங்களுக்கு தீங்கு கொண்டு வரும்படிக்கு, உங்களுக்கு விரோதமாய் they use their power, exercise their power. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் பாருங்க. சாதாரண வாழ்க்கையிலும் ஒரு டீச்சர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இப்படி இருக்கு. சில டீச்சர்ஸ் இருக்காங்க, கேள்வியே கேட்கக்கூடாது. இப்போல்லாம் அப்படி இருக்காங்களா என்ன சொல்லி தெரியல. நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு டீச்சர் இருந்தாங்க, கேள்வி கேட்டால் அடிக்கணும். நாங்கள் எல்லாம் நானும் கிளாஸ் எடுக்கிறேன், முடித்த உடனே என்ன சொல்லுவோம், ஏதாவது டவுட் இருக்காப்பா அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த டீச்சர் அப்படி கிடையாது. யாராவது கேள்வி கேட்டால் அடிக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்தி அது எப்படி, அது செய்யலாமா, இது செய்யலாமா, எதுக்கு அப்படின்னு சொன்னால், உங்களை அழிப்பதற்கு, உங்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வைப்பதற்கு, பயமுறுத்தி வைப்பதற்கு. ஒரு பத்திரம் யூதர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டது. எதற்கு என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டில் அவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாதபடி பயமுறுத்துவதற்கு. They use their power, they use their reverence. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் முகஸ்துதி, அவனை நமஸ்கரிக்க வைக்கணும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்து, நமஸ்கரிக்காதவனை சங்கரிக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறான், ஒரு பத்திரத்தை எழுதுறான். நிறைய பேர்
வாழ்கிறதே எதுதான் வாழ்கிறாங்க அப்படின்னா, மனுஷனை முகஸ்துதியிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யூதங்கிட்ட போய் ஒரு குட் மார்னிங் கூட நீங்கள் வாங்க முடியாது. ஒரு யூதங்கிட்ட ஒரு சல்யூட் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அவர்கள் சலிட் பண்ணதா இருந்தாலும் சரி, நமஸ்கரிக்கிறதா இருந்தாலும் சரி, வணக்கம் செலுத்துறதா இருந்தாலும் சரி, துதியை ஏற்கிறதா இருந்தாலும் சரி, அவர்களை அழைத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே அன்றி வேறு ஒருவருக்கும் அவர்கள் நமஸ்கரிப்பது இல்லவே இல்லை. ஆகையால் தான் கர்த்தர் அவர்களை இன்னும் மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ரிஷியேட் பண்ணுறது வேற. அப்ரிஷியேட் பண்ணுங்க. சிஸ்டர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி நல்லா கட்டிட்டு வந்தீங்க, நல்ல பாட்டு பாடினீங்க, ஆமாம் இன்றைக்கி காணிக்கை பாட்டு நல்லா பாடினீங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு 4 பேராவது போய் சொல்லுங்கள். அடுத்த மாதம் வந்து அவங்க உற்சாகம் வந்து பாடுவாங்க. ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்துறது வேற, காம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறது வேற, முகஸ்துதிங்கிறது வேற. இதுக்கு பத்திரம் வேற சிலர் பயன்படுத்துவாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்து கம்பெனியில் வணக்கம் போட்டுக்கிட்டு இருதயத்தில் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மேனேஜருக்கு முன்னாடி எழும்பிட்டு கீழே உட்காந்த பிறகு எவ்வளோ கேவலமாக திட்டிட்டு போகிறாங்க அப்படி தெரியுமா? யூசிங் பவர் டு பிரைஸ் தம், அவர்களை வணங்க செய்வதற்கு. ஸ்தோத்திரம். தேவனுக்குரியதை தனக்கென்று திருப்புவதற்கு. தேவனுக்குரியவைகளை தனக்கென்று யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்குரியவர்கள் அல்ல. ஆமானை போல அவர்கள் தங்களுடைய வல்லமையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், ஸ்கூலில் நடக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நடக்கலாம். பி கேர்ஃபுல். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற ஸ்தானத்தை யாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட முடியாது. வேகமாக நான் கடந்து போகிறேன். இரண்டாவதாக ஆமான் பயன்படுத்தின காரியம் பிரைபு, பரிசு. 3:9 சொல்கிறான். 3:9 எஸ்தர் 3:9 ஆமான் சொல்கிறான், அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளி எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். உங்களுக்கு விரோதமாய் பத்திரம் எழுதுறதுக்கு சிலர் பிரைபு கொடுப்பாங்க, உற்சாகமூட்டுற ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்போல்லாம் அரசியல்வாதிகள் நிறைய எலெக்ஷன் நடக்குது. இந்த அரசியல்வாதி அங்கே போகிறார், அந்த அரசியல்வாதி இங்கே போகிறார், இந்த கட்சிக்காரர் அங்கே போகிறார், அந்த கட்சிக்காரர் இங்கே போகிறார். எதற்கு எதற்கு எதற்கு? பிரைபு. நமக்கு தனக்கு இஷ்டமானதை நிறைவேற்றுவதற்கு, லஞ்சம் கொடுப்பதற்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, 5,000 ரூபாய் எல்லா அக்கௌண்ட்டில் வந்தது என்னது தான், ஓட்டு போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலப்பா, அது வேற கேஸ் ஆகிற போகுது. எல்லாமே தனக்கு தான் எழுதப்பட்ட பத்திரத்திற்கு, தான் எழுதினதான அந்த முடிவுக்கு சிலர் என்ன செய்கிறாங்க? பிரைப் யூஸ் பண்ணுறாங்க. ஹீஸ் யூசிங். இவன் வந்து ஆமான் வந்து எவ்வளோ ஞானி, எவ்வளோ ஞானம் உள்ளவன்னு சொன்னால் சொந்த பாக்கெட்லேருந்து பண்ணுறதுக்கு அவனுக்கு நிர்வாகம் கிடையாது. ராஜாவை வந்து எப்படி மகிழ்விக்கிறான் அப்படின்னு சொன்னால், யூதர்களை அழிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடும், அவர்களை கொள்ளையடித்து வந்த பணத்திலிருந்து நான் உம்முடைய கஜானாவை நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எதிராக வருகிற திட்டத்திற்கு சில நேரம் சொத்தை கூட அழிப்பாங்க. ஒருத்தர் யாரும் சொன்னார், என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவனை தூக்கி நான் உள்ள வைப்பேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு கோபம், அந்த அளவுக்கு வெறி, அந்த அளவுக்கு எரிச்சல். ஸ்தோத்திரம். ஆகையால் நமக்கு விரோதமாய் எழுதப்படுகிறதான திட்டங்கள், நமக்கு விரோதமான உண்டாக்கப்படுறதான ஆலோசனைகள் இந்த உலகம் என்ன செய்யும்? பணத்தை கொடுக்கும். 3:15 சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆமான் கட்டளையெல்லாம் பிறப்பித்து முடித்த உடனே 15ஆம் வசனத்தில் ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். கம்பேனியன்ஷிப். நல்ல காரியம் கிடைக்கிறதுக்கு, நல்ல காரியம் செய்கிறதுக்கெல்லாம் கம்பேனியன்ஷிப் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. சில நேரங்களில் பாருங்கள், இந்த உலகத்திலும் கூட தீங்கான காரியத்துக்கு தான் கூட்டம் அதிகம்.
தீங்கு செய்யறதுக்கு தான் கூட்டம் அதிகம். சில நேரங்கள் கம்பேனியன்ஷிப் கிடைக்கும், ஐக்கியம் கிடைக்கும்னு சொன்னா உடனே நான் ஐக்கியத்தில் போய் நான் இருக்கிறேன். ஐக்கியம் வேணும் இல்ல, நமக்கு ஐக்கியம் தான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, கையோட கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். எல்லா ஐக்கியமும் தேவனுடைய ஐக்கியம் கிடையாது. Not every companionship is godly or good. சில கம்பேனியன்ஷிப், ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்து குடிச்சான்னா இது நல்ல கம்பேனியன்ஷிப்பா? ஆமான் என்ன சொல்றான்னு ஒன்று கூட கேட்கல. முத்திரை போறதுக்கு உம்முடைய மோதிரம் வேணும், கழட்டி கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. சில நேரங்களில் நமது வாழ்க்கையிலும் கூட நம்மை விட அதிகாரம் படைத்தவர்கள், நம்மை விட ஸ்தோத்திரம் நமது வாழ்க்கை மீது தீர்மானிக்கிற இடத்துல கூட சில நேரம் இருப்பாங்க மனுஷர்கள். அவர்கள் மூலமாக நமக்கு விரோதமாய் எழுதப்படுற பத்திரங்கள் உண்டு, இல்லைன்னா கிடையாது. இப்பெல்லாம் நான் எழுதுனா பத்தாதுன்னு சொல்லி பேயை வச்சே எழுதுறாங்க, பிசாசை வச்சு எழுதுறாங்க, செய்வனை ஏவி விடுறான், குட்டி பிசாசை ஏவி விடுறான். ஸ்தோத்திரம். இப்போ நிறைய நடக்குது. வெர்பலில் முடியல அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம், வேற ஏதாவது கையை கீழே நீட்டினா அது எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு, அது தேவையில்லை. பிசாசு ஏவி விட்டான், பிசாசு ஏவி விட்டு ஒருத்தனை வந்து அழிச்சிட்டான்னு சொல்லி எந்த கேஸும் இந்த பூமியில் நிற்காது. அப்படி தான் நடக்குது. ஸ்தோத்திரம். பிசாசு ஏவி விட்டு அவர்களோட ஐக்கியமாக இருந்து விரோதமாக பத்திரங்கள் எழுதப்பட்டது. இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. இனிமேல் தான் விஷயத்துக்கே வரப்போகிறோம். இப்போ தான் ஹீரோவை எழும்புறார். எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் வஸ்திரங்களை கிழித்து, போதும் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பத்திரம் எழுதப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் யாரையும் வணங்குவதில்லை, யாரையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில்லை, யாருக்கும் கொடுப்பதில்லை. மற்ற ஜனங்களை பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் யெகோவாங்கிற தேவனை வணங்குகிறார்கள். மற்ற ராஜ்யங்களெல்லாம் பல தெய்வங்களை வைத்திருக்க, அவர்கள் ஒரே தேவனை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இருந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு பத்திரம் எழுதப்பட்டிருக்கும் பொழுது மொர்தெகாய் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு வஸ்திரத்தை அவன் மேல போடுகிறான். அல்லேலூயா. இந்த உலகம் துக்கத்துக்கு நேராக, இந்த உலகம் அழிவுக்கு நேராக மனுஷர்களால் உண்டாக்கப்பட தன்னுடைய ஸ்தோத்திரம் பணத்தின் மூலமாய், தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாய், தன்னுடைய ஞானத்தின் மூலமாய், தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி ஜனத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக எழும்புகையில் சபை என்ன செய்ய வேண்டும்? வஸ்திரத்தை, ரட்டு வஸ்திரத்தை உடுத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்டு வஸ்திரம் அப்படின்னு சொன்னா, ரட்டு வஸ்திரம் உடுத்திட்டாங்களான்லே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், சாம்பல்ல உட்காருவாங்க. சாம்பல், அந்த வசனத்தை வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம். சாம்பல் போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, cry, loud cry, loud cry அப்படின்னா seeking for divine mercy, தேவனுடைய தயவுக்காக கூப்பிடுகிறது. காலையில் ஆராதனையில் கொஞ்ச நேரம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த ஸ்தோத்திரத்தை வாங்கறதுக்குள்ளேயும் நமக்கு ஆத்திரம் வந்துடும் போல இருக்கு. ஸ்தோத்திரம் பண்றது கூட சத்தம் கிடையாது. ஆனா மொர்தெகாய் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, மகா சத்தமாய், துயரமுள்ள மகா சத்தமாய். தேசத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. எப்ப முடிவுக்கு வரும், எந்த ஆட்சி யாரை விட்டுட்டு எங்க ஓடுவாங்க ஒன்றும் சொல்லவே முடியாது. நமக்கு எப்ப முடிவு வரும்னு சொல்லவே முடியாது. ஆமா, அரசியல்வாதிகள் நிறைய நேரங்களில் பொய் தான் சொல்லுவாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, கேஸ் எல்லாம் கையிருப்பு நல்லா இருக்கு, எரிபொருள் நல்லா இருக்கு, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சமயம் வரும், எல்லாமே நின்றோம். அப்புறம் எல்லாரும் ஊருக்கு தான் போகணும் விறகு பொறுக்கிறதுக்கு. ஊருக்கு போய் விறகு பொறுக்கி காரில் ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து விறகு அரைக்கணும். அந்த நிலைமை தான் ஆக போகுது. பைபிளுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் மூடிட்டாங்க.
பைபிள் காலேஜில் வந்து போன வாரம் எங்கள் பசங்கள் எல்லாம் காட்டு வழியாக போய் விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா என்ன விறகு பொறுக்க போனீங்க? கேஸ் இல்லை சார், விறகு போகிறோம், பொறக்கு. ஆமாம், எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் லீவ் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு நாள் எதுக்கு? விறகு பொறுக்கிறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு லீவ் கொடுக்க போகிறாங்க. விறகு பொறுக்கி வச்சு அப்புறம் ஒரு வாரம் போல சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை முழுசாக ஆண்டு சம்பந்தம் சேமிச்சுன்னா விறகு பொறுப்பை விற்பாரா? பாஸ்டரு ஃபுல்லாக வச்சுக்கிட்டாரு. விசுவாசிகளை வந்து சர்ச்சில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டாரு. இப்போ ஃபுல்லாக விறகு பொரிய போலாமா? வரையிலா போமா? ரட்டு உடுத்தணும். தேசத்துக்காய் ரட்டு உடுத்தி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள சபை இருக்குமானால் தேசத்துல பஞ்சம் இராது, தேசத்துல கூக்குரல் இராது, தேசத்துல கர்த்தர் அமெரிக்கையை கட்டளையிடுவார். அந்த அனுபவத்தில் போகாம விறகு பொறுக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் நியூஸ் காலியான உடனே, கொஞ்சம் கசிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் வண்டியும் டப்பாவையும் குடத்தையும் தண்ணி பாட்டிலையும் தூக்கிட்டு போய் பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் ஒருத்தன் வந்து சிண்டெக்ஸ் தண்ணி டேங்கே கொண்டு போய் பிடிச்சிட்டு இருக்கிறான். டீசல் 1000 லிட்டர் டீசல். எப்பா, இந்த ஈரானை நம்பவே முடியாது. 1000 லிட்டர் டீசல். உண்மையிலங்க, சிண்டெக்ஸ் அந்த வாட்டர் டேங்கில் போய் டீசல் பிடிச்சிட்டு இருக்கிறான். ரட்டெல்லாம் உடுத்த மாட்டோம், விறகு தான் பிறக்குவோம். அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறான். ஸ்தோத்திரம். எந்த சபை நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட பத்திரத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் செய்யப்பட்டதான திட்டத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான சாத்தானுடைய சதிக்கு விரோதமாய் ரட்டு உடுத்துகிறதோ அந்த சபையை கர்த்தர் எல்லா பத்திரத்தையும் இல்பொருளாக்கி ஜெயிக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்க ஆவிக்குரியதை நான் பார்க்கணும். ஏன்னா நீங்க ஆவிக்குரியவர்கள். சபை எப்பொழுதும் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களும் நீங்க ஆவிக்குரியதை தான் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகையால் let your cloth be sackcloth. உங்களுடைய வஸ்திரம் ரட்டு வஸ்திரமாய் இருப்பதாக. whenever you put on sackcloth you are exercising the heavenly power or heavenly authority. ஆமான் என்ன செய்கிறான்? மனிதனுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்துறான். ஆனால் மொர்தெகாய் என்ன செய்யறான்? ரட்டு வஸ்திரத்தை தன் மேலே போற்றுக்கொண்டு பரலோகம் அவனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்துகிறான். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல பரலோக பவர் அத்தாரிட்டி நீங்க பயன்படுத்தி ஜெயிக்க நீங்க கற்றுக்கொண்டால்தான் உங்க வாழ்க்கையில் வருகிற பெரிய சோதனைகளை நீங்க ஜெயிக்க முடியும். சமீபத்தில் ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். வேற ஒரு சபைக்கு போகிறாங்க. சபையில் சென்னையில் இருக்கிற பெரிய சபை. அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் வந்து சொல்லுவார், பேய் பிடிச்சிச்சுன்னா என்கிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்லிடுவார். பெரிய சபை. பேய் வந்து பிடிச்சிச்சுன்னா அது யார் தான் ஓட்டணும்? நீயே அதை ஓட்டிக்கணும். எனக்கெல்லாம் கிருபையே கிடையாது, என்கிட்ட வராதுன்னு சொல்லிடுவார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சிச்சுன்னா உடனே யார் தான் ஞாபகத்துக்கு வருவா? பாஸ்டர் தான் வருவோம். ஏன்னா அவர் தானே வேலை வெட்டிலாமல் இருக்கார். பேய் அவர் வீட்டுக்கு 4 அனுப்பி விடுவோம். பேய் பிடிச்சா தான் நம்மளே நினைக்கிறாங்க இப்போலாம். இப்போ நல்ல காரியம் நினச்சா நினைக்கிறதே கிடையாது. அதானே யதார்த்தம். பேய் பிடிச்சிச்சுன்னா பாஸ்டர்கிட்ட வர போன போடு. ஒரு கஷ்டம் வந்துச்சா பாஸ்டர் எதுக்கு? நான் பாஸ்டே பாடுள்ள மனுஷன்தான். ஸ்தோத்திரம். நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஹெவன்லி அத்தாரிட்டியை நீங்க பயன்படுத்தி பிசாசு உங்களுக்குள்ளே சேதப்படுத்த வரும்பொழுது அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நீங்க தான் ஜெயித்து சாட்சியை ராஜாக்கள் மத்தியிலும் நான் என்ன செய்வேன்? பேசுவேன்னு சொல்லி நம்ம சங்கீதம் வாசனம் பார்த்தீங்களா? ராஜாக்கள் மத்தியிலும் சாட்சியா இருக்கும்படிக்கு சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது. ராஜ வஸ்திரத்தில் கிடையாது. ஆகாபராஜை குறித்து நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆகாபராஜை குறித்து எனக்கு ஒரு நல்ல பிடிச்ச காரியம் என்னன்னு தெரியுமா? அவன் ராஜ வஸ்திரத்துக்குள்ள ரட்டு உடுத்திருந்தான். சில நேரங்கள் ஆகாப்பு கூட நல்ல ஆளுதான், ஏசேபேல் தான் சரியில்லை. ஏவி விட்டு புருஷனை பாலாக்கின ஒரு நல்ல குணசாலையான மனைவி. ஆகாப்ப கூட கொஞ்ச நேரம் அப்படி எலியா கூட அப்படி போனா சரியாயிருவான் போல. ஏசபேலை மாற்றவே முடியாது.
ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஒரு ஒரு ஊழியக்காரர் பெண்கள் 4 நாள் இயேசுவை பற்றி பேசியிருக்காரு. ஆமாம், நல்லா அருமையாக பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, அது நமக்கு காரியம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எக்ஸசைஸ் யுவர் ஹெவன்லி அத்தாரிட்டி. உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லமையிலும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க பரலோக அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். ஹியூமன் எபிலிட்டி, ஹியூமன் பவர் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது ஈஸியா ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா பரலோக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மொர்தெகாய்க்கு எந்த வழியும் தெரியாது. உள்ள யார் இருக்கா? அரண்மனையில் எஸ்தர் இருக்கிறான். எஸ்தர்கிட்ட போய் பேசலான்னு தானே? அதெல்லாம் இல்லை. எனக்கு எஸ்தராக இருந்தாலும் சரி, ராஜாத்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் பரலோகம் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். Come on everyone, listen to this. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அவ்வப்போது தேவ சமூகத்துல வந்து ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் தாழ்மையோடும் சாம்பலிலே நீ உட்கார்ந்து அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறதற்கு நீங்கள் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறது தான் உங்களுக்கு தேவன் தருக்க போறதான ஜெயமுள்ள பாதை. நிறைய நேரங்கள் மறந்துடுறீங்க. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதது எதுவுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம், அவர் காட் இஸ் நாட் க்ரூவல் காட். தேவன் அவ்வளவு கொடூரமான தேவன் அல்ல. நம்ம எப்போதெல்லாம் ஏங்க வைத்து கதற வைத்து அநேக நாள் காத்திருக்க வைத்து பின்பு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் சடிதியாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கள், கூப்பிடுகிற வேண்டிய விதத்தில் கூப்பிடுங்க. அவர் கட்டாயம் உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயமுள்ள வாக்கை தான் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். பத்திரத்தை வஸ்திரத்தை கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ரட்டுடுத்தினவர்களாக இருக்கும் பொழுது உபவாச ஜெபம் சொன்னாலே இப்போலாம் ஆட்களே வர்றதுக்குள்ள எங்கேயுமே எந்த சபையிலுமே அப்படித்தான். கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்துல முன்பு ஆதி நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் 3 நாள் உபவாச ஜெபம். நான் சிறுவனாக இருக்கும்போது தொடர் உபவாச ஜெபம்னு சொல்லி நடத்துவாங்க. 3 நாளும் சாப்பாடு கிடையாது. 3 நாளும் பல மணி நேரம் கர்த்தர் சமூகத்திலே உட்கார்ந்து அப்படி இருந்தவங்க எல்லாரும் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் சொல்றேன் அவ்வளோ அருமையா ராஜாக்களாக வச்சிருக்கிறார். ஆமா, மெத்தட் ஒண்ணுதான். பரலோக மெத்தடு. வஸ்திரம், ரத்து வஸ்திரம், தாழ்மையின் வஸ்திரம், உபவாசத்தின் வஸ்திரம், ஜபத்தின் வஸ்திரம், பக்தியின் வஸ்திரம், sacrifice dress, the garment of sacrifice. தேவனுக்கு பலி செலுத்துகிற வஸ்திரம், அதுதான் ஒரு மனுஷனை மாற்றும். பிரைஸ் எல்லாம் ஜூம் பாம் பாம் மியூசிக் போட்டு லைட்டை போட்டு ஆடி பாடி ஒன்றும் நடக்காது. ஆனால் வஸ்திரத்தை மட்டும் நீங்க வாழ்க்கையில் உடுத்தி பாருங்க. நமக்கு என்ன சோதனைன்னா, இறுதியை நல்லா இருந்தா துதிப்போம், நல்லது நடந்துச்சுன்னு துதிப்போம். போன வாரம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு பிஸ்னஸ்ல நல்ல சக்சஸ் வந்துச்சுன்னா நல்ல சந்தோஷமான பாட்டு வரும். நஷ்டம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், சோர்வு வந்துடும். சோர்வான நேரத்தில் நீங்க என்ன செய்ய அப்படின்னா, ரட்டு உடுத்தி அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் வானமண்டல பொல்லாத சேனைகளால் எழுதப்பட்ட பத்திரத்தை கையெழுத்தை குலைத்து போட்டு என்று வசனம் சொல்லுகிறது. நிர்மலமாக்கி கேன்சல் பண்ணி. டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு. போன வாரத்தில் எங்கள் சொந்தத்தில் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு கேன்சரா. கேட்டோன்னு ஐயோ கேன்சர், என்ன ஐயோ கேன்சர். போன வாரம் தானே ஒரு சாட்சி கேட்டீங்க, எத்தனை பேர் கேட்டீங்க? போன வாரம் ஒரு சாட்சி கேட்டீங்க, இயேசு கேன்சரை சுகமாக்கினார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கல. அல்லேலூயா. அந்த அம்மா பக்கத்தில் பின்னாடி இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வாஞ்சியை பாருங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் போய் நான் என்ன சொல்லுவேன்? சாட்சி சொல்லுவேன், கர்த்தர் என்னுடைய கேன்சர் வியாதியிலிருந்து குணமாக்கினார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்கள் எப்போ போய் சொல்ல போறீங்க? நீங்கள் எப்போ போய் சொல்ல போறீங்க? எப்போ நீங்கள் ஜெயிக்க போறீங்க? எப்போ நீங்கள் வஸ்திரத்தை எடுக்க போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஜெப வஸ்திரத்தை பயன்படுத்தி எப்படி நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கட்டளைகளை நிர்மலமாக்க போகிறீர்கள்? எப்பொழுது உங்கள் வியாதியை ஜெயிக்க போறீங்க? உங்கள் சோதனையை ஜெயிக்க போறீங்க? உங்கள் சத்துருக்களை ஜெயிக்க போறீங்க? பங்காளி சண்டை, சுருக்காரன் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, அவன் சண்டை, இவன் சண்டை, ஐயோ அவனோட அக்கப்புறம் போகவே முடியாது, போகவே தேவையில்லை. எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை இருக்குது. அவன் வரட்டும் வெட்டுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், தோட்டத்துக்கே போக முடியாது, பயந்து தான் போக வேண்டியது இருக்குது. சுற்றி பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. வருவோம், வெட்டுவோம், போடுவோன்ட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் போகிறதுக்கு இல்லை, வைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பரலோக எக்ஸசைஸை பயன்படுத்தணும்னு சொன்னால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதபடி கர்த்தர் பாதுகாத்து உன்னுடைய சம்பத்தை எல்லாம் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மொர்தெகாய்க்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரம் என்ன தெரியுமா? யூதர்களுடைய எல்லாரையும் கொள்ளை அடிக்கணும். அந்த கொள்ளை பணத்திலிருந்து என்ன செய்யணும்? 10,000 தாலந்து வெள்ளியை ராஜாவுடைய அந்த ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நான் ராஜாவுடைய ஸ்தோத்திரம் கருவூலத்தை நிரப்பணும். இதுதான் பத்திரம். ஆனா மொர்தெகாய் என்ன செய்தான்? தன்னுடைய வஸ்திரத்தினாலே சகலத்தையும் நிர்மூலமாக்கினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Financial breakthrough is coming when you put on your sackcloth. நீங்கள் ரட்டு வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தும் பொழுது, ஜெப வஸ்திரத்தை உடுத்தும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வஸ்திரத்தை உடுத்தும் பொழுது, பரலோகம் தந்திருக்கிற அதிகாரத்தின் வஸ்திரத்தை உடுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார விடுதலையை காண்பீர்கள். சாக்க்ளோத் வஸ்திரம், ரட்டு வஸ்திரம் என்று சொன்னால் பரலோக அத்தாரிட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 11:3 வெளிப்படுத்தின விசேஷம் 11:3 என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், ரெட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், வாசிங்க. அதிகாரம். வஸ்திரம், ரட்டு வஸ்திரம் என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு கொஞ்சம் பேர் வாரீங்க, நிறைய பேர் வர்றதே இல்லை. ஏன் வர்றது அப்படின்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ரட்டு உடுத்தி தாழ்மைப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோக அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்ங்கிறதான ஞானம் இல்லாததுனால தான் வர்றதில்லை. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க, உட்காருங்க, உபவாசிங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. என்ன காரியத்துக்காக நீங்கள் தேவனை தேடுறீங்களோ அந்த காரியத்தை முன்வைத்து ஸ்தோத்திரம். மொர்தெகாயை போல உங்கள் சத்துருவை நீங்கள் முறியடிப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் எஸ்தர் 8 ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செல்லாமற் போகும்படிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. You can cancel the authority of man by exercising the authority of kingdom of God. போன வாரத்தில் ஒரு சகோதரன் வந்து என்ன சொன்னாரு, ரிசிக்னேஷன் லெட்டரில் கொடுக்க சொல்லிட்டாங்க, நிர்பந்தப்படுத்துறாங்க, நீனே ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. ரிசிக்னேஷன் லெட்டர், வேலையிலிருந்து ரிசிக்னேஷன் லெட்டர். அது பார்க்கும்போது அமைதியாக கொஞ்சம் கவலையோடு சொன்னார். ஆமாம், நீங்கள் மொர்தெகாயை போல் ரட்டு வஸ்திரம் உடுத்திருந்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நியாயப்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. எக்ஸசைஸ் யுவர் ஹெவன்லி அத்தாரிட்டி இன் யுவர் டே டு டே லைஃப். மொர்தெகாய் அதை செய்தான் பாருங்க. ஸ்தோத்திரம்.
மொர்தெகாய் பின்பு மொர்தெகாயை ஸ்தோத்திரம் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து ஏற்கனவே எழுதப்பட்ட யூதர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட பத்திரத்துக்கு விரோதமாய் இவர்கள் ஒரு பத்திரத்தை தயாரிக்கிறார்கள். அந்த பத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அழிவை கொண்டு வரும்படி, கண்ணீரை கொண்டு வரும்படி, கூக்குரலை கொண்டு வரும்படி, வேதனை கொண்டு வரும்படி, கொள்ளையடிக்கும்படி எழுதப்பட்ட பத்திரத்தை கேன்சல் பண்ணுகிற பத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் தான் வாழ்க்கை நீங்கள் அபியாசப்படுத்தி நீங்கள் அதை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கணும். இதெல்லாம் சத்தியம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே பரலோக அதிகாரத்தை தந்திருக்கிறார். எதற்கு அப்படின்னு சொன்னால், உலகத்திலே உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெவில். சிலரை தரித்திரத்திலே வைக்கணும் அப்படிங்கிறது பிசாசுனுடைய திட்டம். திருமண வாழ்க்கையை குலைக்கணும் என்பது பிசாசுனுடைய திட்டம். திருமண வாழ்க்கையை, சிலருடைய வாழ்க்கையை பாருங்களேன், சந்ததியாய் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட அலையன்ஸ் கேட்பாங்க. அலையன்ஸ் கேட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோம்னா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவள் கோவிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. சரி, உங்கள் அப்பா அம்மாவை சொல்லு அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு அடிப்பிய? ரொம்ப கஷ்டம். பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு தூக்கிட்டு போயிடாதீங்க. அவ்வளோதான், கொஞ்ச நாள்லேயே உங்களை விட்டுட்டு முடிஞ்சது கதை. சந்ததியாக சிலருடைய திருமண வாழ்க்கையில் devil has written the dark ages in their life. மொர்தெகாயை போல நீங்கள் ரட்டு உடுத்தி வஸ்திரத்தில் இருந்தீங்கன்னா you will cancel it. நீங்கள் அவைகளை நீங்கள் முற்றிலும் நிர்மலமாக்கி ஒரு புதிய அத்தியாயத்தை உங்கள் சந்ததியிலே தொடங்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, come on, put on your sackcloth. simple. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம். ரட்டு உடுப்புன்னா ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல் என்ற அர்த்தம். யோனா 3:5 உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி போகிறேன். நினிவே அழிய போதுன்னு யோனா தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே 5 சொல்லுகிறது, நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உடுத்திக் கொண்டார்கள். ரிப்பண்டன்ஸ் இஸ் பவர். மனம் திரும்புதல் ஒரு வல்லமை. உங்களுடைய அடிமைத்தனத்தையும் உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களும் அழிக்கத்தக்கதான உங்க மத்தியில் கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமை. Have you ever understood that repentance is power? மனம் திரும்புதல் ஒரு வல்லமைங்க. புரிஞ்சுக்கோங்க. தேவன் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை வெகு தூர தேசத்திலிருந்து நீ போய் சொல்லு, நினிவேயினுடைய அக்கிரமம் என் சன்னதியில் ஏற்றிற்று, நான் அவர்களை அழிக்கவே தீருவேன் என்று உக்கிரத்தில் உரைத்து தேவன் பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. ஆனா நினிவேயின் பட்டணத்தார் ரட்டுவின் வஸ்திரத்தை உடுத்தினார்களோ, அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வந்தது. மனம் திரும்புதல் தேவனுடைய மனதை மாற்றிற்று, தேவனுடைய நியாய தீர்ப்பை மாற்றிற்று. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களில் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலில் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையே சில நேரங்களை மாற்றும். Repentance is a power to change anger of God in your life. உங்க வாழ்க்கை மீது தேவனுடைய கோபாக்கிலிருந்து மாற்றும். Repentance is not God's demand from you. நல்லா கவனிங்க. It's you demanding God to act without fail. மனம் திரும்புதல் என்பது தேவன் உங்களிடத்திலிருந்து கட்டாயமாய் எதிர்பார்க்கிறதே அல்லாமல், நீங்கள் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து விடுவிக்கும்படி தேவனை கட்டாயப்படுத்துவதற்காகவும். மனம் திரும்பிட்டா நல்லா கவனிங்க, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் டிமாண்ட் ஆஃப் காட். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது கிடையாது. தேவனுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரிகளை நடப்பிக்கும்படிக்கு அவரை கட்டாயப்படுத்துகிற ஒரு ஆக்ட் தான் ரிப்பண்டன்ஸ். மனம் திரும்பிட்டா
கர்த்தர் நிச்சயமாய் நமது வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. God cannot be silent. God cannot be silent in your repentance. உங்களுடைய மனம் திரும்புதல் தேவன் அமைதியா இருக்க முடியாது. அவர் கட்டாயம் ஏதாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். 2 புஸ்தகம் 7:14 சொல்லும் பொழுது, என் ஜனம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தாழ்த்தி சொல்லுங்க, தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க, தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Repentance has power to heal your land. என்ன கேட்கிறாரு? நினிவே பட்டணத்தார் எல்லாம் சேர்ந்து வந்து வாங்க, ஒரு 1000 மாடுகளையும் 1000 கடாக்களையும் பரிசீலித்துமா கேட்டாரு. God was looking for repentance. ரட்சிப்பு, ரட்டு உடுப்பு அல்லது ரட்டு வஸ்திரம் சொன்னோம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக இருதயத்தை திருப்பி மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் முடிக்க போகிறேன். அடுத்ததாக ரட்டு உடுப்பு ரட்டு வஸ்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, டர்னிங் யுவர் ஃபேஸ் அன்டு காட். தானியேல் 9:2 ஸ்தோத்திரம் 3 தானியேல் 9:3 அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், எருசலேமின் பாழ்கடிப்பு, டெசோலேஷன், கைவிடப்படுதல், எம்டினஸ், டிஸ்ட்ரக்ஷன் என் வாழ்க்கையில எங்க தேசத்துல எருசலேமில் இருக்குது என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது 3 சொல்லுகிறது, சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி தேட முகத்துக்கு நேராய் திரும்பினான். ரட்டு உடுத்துதல் என்று சொன்னால் தேவனுடைய முகத்துக்கு நேராய் நாம் திரும்புவது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக மௌனம், சைலன்ஸ். sackcloth means silence. ரட்டு வஸ்திரம் என்றால் மௌனம், அமைதியாய். lamentation, ஸ்தோத்திரம், புலம்பல். 2:10 வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள், ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். சம்டைம்ஸ் பாருங்களேன், நம்ம வாழ்க்கை, நம்ம ஜெபத்தில் சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் தேன் தி லவுட் ப்ரேயர். நான் அதே நேரத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், சத்தமிட்டு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை விட தேவ சமூகத்தில் அமைதியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது வான மண்டலங்கள்ல உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டதான எல்லா பத்திரங்கள் விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பத்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிறதான தீங்கு ஈஸியா முறியடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, மொர்தெகாயை போல ரட்டு வஸ்திரத்தை நீ உடுத்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 30:11 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினும் கட்டினார். என்னையிட கட்டினேர். ரட்டை கற்றர் நீங்கள் ரட்டு உடுத்தி தாழ்மைப்படுத்தி சாம்பல உட்கார்ந்து அவருடைய முகத்தை தேடி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ரட்டை அவர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சி, clothed with me joy அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தினால் என்னை உடுத்தி வைக்கிறார், இடைக்கற்றார், உடுத்தி வைக்கிறார். ஸ்தோத்திரம். டியூட்டரானமி 29:5, உபாகமம் 29:5 இஸ்ரவேல் புத்திரர்களை குறித்து சொல்லப்படுகிறது, உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, நீங்கள் கொண்டு உடுத்திருக்கிற வஸ்திரம் ஒரு நாள் உங்களை தொற்று போக பண்ணுவது இல்லை. Your garment will never fail you. You will triumph in the name of the Lord. நீங்கள் உடுத்திருக்கிறதான ரட்டின் வஸ்திரம் உங்களை ஒருபோதும் தோல்வி பண்ணாமல் ஜெயத்துக்கு நேராய் நடத்தும். இஸ்ரவேல் புத்திரர்களை எதுக்கு வந்து ஒரு வஸ்திரத்தை கொடுத்த வசனம் சொல்றாரு? அவங்க கடந்து வந்து அந்த பிரயாணங்கள்ல வஸ்திரம் என்ன செய்யல? பழச போகவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி செலுத்துங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் குறித்த பயத்தை மற்ற ஜாதிகள் மத்தியிலும் ராஜாக்கள் மேலும் கர்த்தர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:6 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:6, அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து
உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, பரலோக அத்தாரிட்டி இருக்கிறது, பரலோக வல்லமை இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு. கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார். தீங்கு நாளை ஆமான் எப்படி குறித்து வைத்திருந்தானோ அதே போல மொர்தெகாய்க்கும் கர்த்தர் ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அந்த நாட்களிலே சோத்திரம் சூசான் நகரத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த துக்கம் உண்டாயிட்டுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆமான் பத்திரம் எழுதும் பொழுது சூசான் நகரம் நடுங்கினது அப்படின்னு சொல்லப்பட்டு, சூசான் நகரம் கலங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆமான் பத்திரம் மொர்தெகாய் பத்திரம் எழுதும் பொழுது என்ன உண்டாயிற்று? சூசான் நகரத்தில் கெம்பீர சத்தம் உண்டாயிருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரலோக அந்த வஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்க குடும்பத்தில் கர்த்தர் கெம்பீர சத்தத்தை வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபையும் தேவனுடைய சபையும் தேவனுடைய சரீரமாகிய கர்த்தருடைய சபையும் இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள், நமக்கு விரோதமாய் எத்தனை விதமான பத்திரங்கள் எழுதப்பட்டாலும், நமக்கு விரோதமாய் எத்தனை திட்டங்கள் நியமிக்கப்பட்டாலும், அரசாங்கத்தின் மூலமாய், ஜனங்கள் மூலமாய், ஸ்தோத்திரம் பிசாசின் மூலமாய், சத்துருவின் மூலமாய் எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பரலோக அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாய் உண்டு பண்ணப்பட்டதான எல்லா பத்திரத்தையும் ஜெயிக்கத்தக்கதான கர்த்தர் கிருபையை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிங்க. இந்த காரியம் உங்களுக்கு அதிகமாய் புரியும் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவின்னா சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை. அந்த தேவனுடைய சபைக்கு 8வது வசனம் சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்படுது. Church is given a garment to triumph over the power of human power. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையும் ஜெயிக்கத்தக்கதான வல்லமை வஸ்திரமாக கர்த்தர் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வருகிற நாட்களில் இந்த உலகம் எவ்வளவு கொடிய சூழ்நிலையில் போனாலும், எவ்வளவு விரோதமாக நமக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், மனுஷர்களானாலும் சரி, பிசாசினாலும் சரி, உலக சூழ்நிலையாலும் சரி, கர்த்தர் எல்லா வல்லமை ஜெயிக்கத்தக்கதான இரட்டின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இது நமக்கு அவமானமான சின்னம் அல்ல, அது நமக்கு ஜெயத்தை தருகிறதான வெற்றியின் சின்னம். சொல்லுங்க. நம்ம எல்லாம் எழுந்திருந்து கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். Come on everyone. அவருடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை குறித்து, தேவ ஜனங்களை குறித்து அவருடைய மனைவிக்கு 8வது வசனத்தில் வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் the garment of triumph, வெற்றியின் வஸ்திரம், ஜெயத்தின் வஸ்திரம். இந்த உலகத்தில் எல்லா பாடுகளையும் கடந்து, எல்லா சோதனைகளையும் கடந்து, உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டதான எல்லா முடிவையும் தாண்டி பரலோக ராஜ்யத்தில் நீங்க கடந்து வரும் பொழுது வெற்றியின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், சபைக்கு தரப்போகிறார், தமது ஜனத்துக்கு தரப்போகிறார். அவருடைய மனைவியாக, அவருடைய மனவாட்டியாக இந்த பூமியிலே ரட்டுடுத்தி தேசத்திற்காக ஜெபத்தில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி தேவனுடைய தயவுக்காய் நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்பொழுது ஜெயத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு வஸ்திரத்தை தரிப்பிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த உலக வாழ்க்கையில் நீங்க எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த திட்டங்களோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த பத்திரத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த முடிவோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, அது கோர்ட் கேஸ் கூட இருக்கலாம், மருத்துவர்களுடைய ஸ்தோத்திரம் ரிப்போர்ட் கூட இருக்கலாம். ஓ எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான். சில மனிதர்களோடு சொல்லுவாங்க, உனக்கு கிடைச்ச வாழ்க்கை இதுதான், இது போதும், இதை ஏத்துக்கிட்டு நீ இருந்துக்கோ, இந்த இழப்பு உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல 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 இல்ல. எப்படி ஆமான் ஒரு பத்திரத்தை யூதர்களுடைய கொள்ளை பொருளை கொள்ளடிக்கும்படிக்கு எழுதினானோ, அதே
அரண்மனையில வேதம் சொல்லுகிறது யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியுமாகிய எஸ்தரும் இணைந்து எந்த மோதிரத்தை ஆமான் பயன்படுத்தினானோ அதே மோதிரத்தை வைத்து எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரங்களை நான் கேன்சல் பண்ணுகிறேன், அது செல்லாதபடிக்கு நான் ஒரு பத்திரத்தை எழுதுகிறேன் என்று எழுதுகிறது போல இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா முடிவையும் கர்த்தர் திருப்பி எழுதுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி receive it by faith. உங்க சரீரத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரங்களை இயேசுவின் நாமத்தில் rewrite it. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. எஸ்தர் 9:30 எஸ்தர் 9:30 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியுமாகிய எஸ்தரும் இணைந்து உறுதுணையாயிருந்து உடன் இருந்து அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரத்தை முடிவை பிரித்து எழுதினார்கள். இனி யூதர்கள் மடிப்பதில்லை, இனி யூதர்கள் கண்ணீரை காண்பதில்லை, இனி யூதர்கள் மனமடிவாய் இருப்பதில்லை, யூதர்கள் இனி சிறைப்பட்டு போவதில்லை, அவர்களுடைய பொருட்கள் கொள்ளையாடுவதில்லை. Come on, I rewrite it by the name of Jesus. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாஷா பாரி லாமா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும், சத்தத்தை உயர்த்தி விடுதலை ஜெபம் பண்ணணும். எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட முடிவை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ரீரைட் பண்றேன், கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். என் சரீரத்துக்கு விரோதமா, என் ஆவிக்கு விரோதமா, என் ஆத்மாவுக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் சிந்தனைக்கு விரோதமா, என்னுடைய வாலிப பிரயாசத்துக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா, என்னுடைய சம்பத்துக்கு விரோதமா, என்னுடைய முற்பிதாக்களின் சொத்துக்கு விரோதமா, எனக்கு வேற வேண்டிய நன்மைகள் எனக்கு வரக்கூடாதபடிக்கு எல்லாம் எழுதப்பட்ட எல்லா பத்திரங்களும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே கரங்களை தட்டி ஆவியில் இணைந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை பத்திரம் உன் பேர்ல எழுதப்படுகிறது. பரலோகத்துல கர்த்தருடைய ஆவியை உன் பேர்ல ஒரு விடுதலை பத்திரத்தில் எழுதுகிறார். இனி செல்லாது செல்லாது. ஆமானின் பத்திரம் அல்ல, மொர்தெகாயின் வஸ்திரமே ஜெயிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதனுடைய வஸ்திரமே ஜெயிக்கும். பெற்றுக்கொள். Come on, இப்பொழுது 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 உன் வியாதியை மிதிங்க. உன் சரீரத்தில் வாசம் பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் ஆவியை மிதிங்க. இனி படிப்புக்கு லாய்க்கு இல்ல, இனி உன்னை படிக்கிறதுக்கு மேல படிப்பதற்கு உனக்கு வசதி இல்ல, இனி உன்னால மேல படிக்க முடியாது. உன் கூட படிக்கிறவங்களாம் மேல் படிப்புக்கு போறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க. உனக்கு இவ்வளவுதான், உனக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் என்று எழுதப்பட்ட முடிவை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மொர்தெகாய் மேல போடப்பட்ட வஸ்திரத்தை உன் மீது போடுகிறார். மொர்தெகாய் தன்னுடைய இரட்டு உறுத்தி கொண்டு அவன் அரண்மனை வாசலில் வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரண்மனை வாசலில் தள்ளுண்டு போன மொர்தெகாயை கர்த்தருடைய பரலோக வல்லமை நிரப்பினபடினாலே ஆமான் இருந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமானின் வீட்டை அவனுக்கு தந்தார். அவனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட பத்திரத்தை செல்லாதபடி ஆக்கினார். மேல் மேலும் பெரியவனானார். இப்பொழுது வசனத்தை கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மொர்தெகாயை மேன்மேலும் பெரியவனாய் ஆக்கின அவன் மேல் கிடந்ததான உபவாசம், அவன் மேல் இருந்ததான ஜெபம், அவன் மேல் இருந்ததான விண்ணப்பம், அவன் தேவனுக்காய் போராட்டின வைராக்கியம் எப்பொழுது மகா பெரியவனாய் மாற்றின போல இப்பொழுது கர்த்தர் தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில நீ செலவழித்த கண்ணீர், தேவ சமூகத்தில் வடித்த வேதனை, அவன் சமூகத்தில் செலவழித்த உபவாச நாட்கள், அவனுடைய சமூகத்தில் நீ விட்டதான எல்லா பாடுகள் பிரயாசங்களுக்கு பதிலாக இதை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ராஜ மேன்மேலை தந்து மேன்மேல உயர்த்துகிற பரலோக கரம் உன்னுடைய சிரசின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. கரங்களை தெரிந்து பாடுவோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஓ இந்த கல்லின் ஓ சக்கரதே, பாதாளத்தின் வாசல் அதை இந்த கல்லின் இயேசுவே மூளைக்கல், இயேசுவே சபையின் தலைவர். எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா 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 சபைதான். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாத்தான். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைதான். ஓ ஹல்லேலூயா ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனே நிலை நாட்டினே புது மனிதனாய் அவே வாழ்க்கையை செழிப்பாக்கினே கிருபையால் தினே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே. கரைகள் தட்டி உற்சாகமாக அறிந்திருக்காரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே. ஓ சபை தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைவர். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைதான் ஜெயிக்குமே. ஓ பரமரகதரதா ஜெபந்தான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபந்தான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைதான் பரமசேகரதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாதாள தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரமஷரே. பாதாளம் தோற்கிறது, பாதாளம் தோற்கிறது, பாதாளம் தோற்கிறது, பாதாளத்தின் திட்டங்கள் தோற்கிறது. சத்துருவின் வல்லமைகள் நிர்மலமாக்கப்படுகிறது, அந்தகார வல்லமைகள் நிர்மலமாக்கப்படுகிறது, சர்ப்பத்தின் வல்லமைகள் நிர்மலமாக்கப்படுகிறது. In the mighty name of Jesus, சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல மஷரதினாமா பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் வல்லமைகள் இப்பொழுது தோற்கடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. மஷரதினாமா சபையை ஜெயிக்க பண்ணுகிற தேவ வல்லமை ஒவ்வொருத்தரும் மீது ஊற்றப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். ஓ ஓ ஓ ஓ நல்ல பரிசுத்த ஆவியானவரே, விடுதலின் தெய்வமே, ரட்சிப்பின் தெய்வமே, எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட முடிவுகளை நிர்மலமாக்குகிற, திட்டங்களை மாற்றுகிற, சூழ்நிலையை மாற்றுகிற உலகம் எங்களுக்கு தருகிறது முடிவல்ல. தேவனாகிய கர்த்தர் உமது பிள்ளைகள் மீது எழுதப்பட்ட நல் வார்த்தைகள், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட தலையில விழலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பிள்ளைகள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா நல்ல வார்த்தைகளும் இந்த வேளையில நிறைவேறும்படி we exercise the heavenly authority. கர்த்தர் கொடுத்த சபைக்கு தந்த ஜெயத்துக்காக, சபைக்கு தந்த
மெல்லிய சுத்தமான வஸ்திரத்திற்காக, உம்மை என்னாலும் ஏங்கிக் கொண்டிருக்கிற மனைவி ஆகிய சபைக்கு நீ தந்ததான பரிசுத்த வஸ்திரத்திற்காக, ஜெயமுள்ள வஸ்திரத்திற்காக, வெற்றியின் வஸ்திரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார நாட்கள் முழுவதும் முது பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் ஜெயபலமா இருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, சத்துருக்களை அவர்கள் முறியடிப்பார்களாக, சத்துருவின் திட்டங்களை அவர்கள் செல்லாமல் ஆக்குவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் போகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே, சத்துருவானவன் விதைக்கப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், ஆண்டவரே, கற்கள் முற்கள் உள்ள அனுபவம் உள்ள வாழ்க்கையில முது பிள்ளைகளுக்கு அமெரிக்க சமாதானத்தை கொடுக்கும்படி இதில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இருக்கட்டும். வியாதியில, சரீரத்தில், பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, பலப்படுத்தி, சாட்சியை விளர கர்த்தர் கிருபை பாராட்டுமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஊழியங்களையும் சபையும் சபை மக்களையும் விசுவாச பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவக்கரம் அவர்கள் மூடி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுங்கிற வல்லமையிலே நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருவதும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.